சாரதா விஜய் தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோனே தாத்தா போன் அட்டன் பண்ணிட்டு, "என்னம்மா திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "எல்லாரும் நல்லா இருக்கோம். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே விஜயும், காவேரியும் சேர்த்து வைக்கிறத பத்தி தான் சாரதா பேசுறாங்கன்னு நினைச்சு தாத்தா சந்தோஷப்படுறாங்க. "இவ்வளவு சீக்கிரம் நீ மனசு மாறுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்றாங்க தாத்தா. அத கேட்டு, "நானு அவங்க 2 பேர பத்தி பேசுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணல. நர்மதா பெரிய மனுஷியா இருக்கா. அதுக்கு ஃபங்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்களும் அம்மாவும் வரணும். அதுக்காக தான் நான் கால் பண்ணேன்." அப்படி சொல்றாங்க. இது கேட்டுட்டு, "சரிம்மா நல்ல விஷயம் தான்மா. கண்டிப்பா வந்துடுறோம். எங்களையும் குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா." அப்படிங்கிறாங்க. "இல்லையா நன்றிலாம் இருக்கியா? நீங்க கண்டிப்பா வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேயும் தாத்தாவும் விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "இப்படி சாரதாவோட அம்மா வந்து நர்மதா ஃபங்ஷனுக்கு நம்மள இன்வைட் பண்ணாங்க. நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாங்க. இத கேட்டு விஜய் சந்தோஷமா நெறைய தட்டுல நெறைய சீரெல்லாம் கொண்டு போய் சாரதா வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல சாரதா யாரையுமே எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. விஜயும் வந்து நர்மதாவுக்கு நலங்கு வைக்கிறாங்க. காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் வந்து இப்படி ஆட்ட பாட்டத்தோட வர்றத பார்த்துட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல வந்து விஜய் காவேரிய பத்தி பேசி 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நினைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.